சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் பாரிமுனை அருகே 25வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இப்ப அந்த இடத்துல என்ன மாதிரியான போராட்டத்தில் ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள்? அபிநயா, சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி 25வது நாளாக சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இவர்கள் கடந்த 25 நாட்களாக சென்னையில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றைய தினம் பாரிமுனை அருகே சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பது இடைநிலை ஆசிரியர்களின் பல ஆண்டுகால கோரிக்கையாக இருக்கிறது. இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கம் சார்பில் கடந்த மாதம் 26ஆம் தேதி முதல் தொடர்ந்து சென்னையில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சென்னையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 14ஆம் தேதி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதன் காரணமாக தொடர்ந்து அவர்களது போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். இதற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பள்ளி கல்வித்துறை அலுவலகம், அதேபோல பனகல் மாளிகை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இன்று 25வது நாளாக இந்த போராட்டம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. ஏற்கனவே திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த சமவேளைக்கு சம ஊதியம் என்ற இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், பேச்சுவார்த்தைக்கு அழைத்து தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கின்றனர். பாரிமுனையில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கலந்து கொண்டிருக்கின்றனர். அபிநயா, ஆசிரியர்களுடைய போராட்டம் குறித்த கள விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.